வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. தமிழன்னைக்கு வணக்கம். என் பெயர் ராகவேந்திரன். சென்னையிலேருந்து வரேன். தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை பார்க்குறேன். ஸோ முதல்ல இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்றதெல்லாம் அதை விட யார் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கன்றதை கடைசியில் சொல்கிறேன். அண்டு இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே நடந்த பயிற்சி தான். பயிற்சியை பற்றி சொல்லணும்னா, உடலுக்கு உடல் பயிற்சி, உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி, மனதிற்கு தவ பயிற்சி. அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, உடற்பயிற்சி. நான் பல ஜிம் போயிருக்கேன், எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். இதெல்லாம் தாண்டி இங்கே கிடைச்ச ஒரு உடற்பயிற்சி ஒரு சிறப்பான முறையில் இருந்தது. அதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு வள்ளுவர் சொன்னது மாதிரி இங்கே பார்த்த பிறகுதான் தெரியுது. நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அங்கே போனால் அப்படி ஆடு, இங்கே போனால் அப்படி ஆடு. பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரியான அனுபவம்னு. அனுபவத்தை பற்றி பேசும்போது முக்கியமாக நான் பேராசிரியர்களை பற்றி சொல்லியே ஆகணும். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். அது மாதிரி தான் நம்ம வெறும் விளக்காதான் இங்கே வந்தோம். அவங்க தான் எண்ணெயை ஊற்றுனாங்க, பிரிய வச்சாங்க, மேலே லைட்டாக தலையை திருப்புனாங்க, தலையை இது பண்ணாங்க, அதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தேய்ச்சாங்க, விளக்கை ஏற்றினாங்க. இந்த பக்கம் சாயும் போது இப்படி சாய சொன்னாங்க, இப்படி சாயும் போது இப்படி நிறுத்தினாங்க. அது போலதான் தூண்டுகோல் போல இருந்து நம்மை ஒவ்வொரு நிமிடமும் காத்தார்கள் பேராசிரியர்கள். அதுக்கு நான் சிறப்பான நன்றி கண்டிப்பா சொல்லி ஆகணும். மனதளவுல இருந்து கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். அதுக்கு அடுத்தது இந்த இடம். ஸோ இது ஒரு புண்ணிய பூமி, திரு மகரிஷி அவர்கள் வாழ்ந்த பூமி. இந்த இடத்துல இருக்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப். பர்டிகுலரா நான் சொல்லணும் அப்படின்னா, when I entered, வெட்னஸ்டே தான் நான் உள்ள வந்தேன். மன்னிக்கணும், திடீர்னு நடுவில் இங்கிலீஷ் வரும். ஸோ உள்ள வந்ததுல இருந்து ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போயிட்டு செப்பல் அங்கே விட்டேன். என்னோட விடுதி அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் இன்னும் செப்பலை போடவே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற பாசிட்டிவ் வைப்பா நான் உள்வாங்க விரும்பினேன். கண்டிப்பா உள்வாங்கினாதான் எனக்கு ஏதாவது கீழே ஏதாவது தப்பான ஒரு விஷயம் இருந்தா தானே நமக்கு மெரிக்கக்கூடாதுன்ற ஒரு பயம் வரும். எனக்கு அப்படி எதுவும் தப்பா விஷயம் எதுவும் தெரியல. நீர் இருந்துச்சு, சிறப்பான ஒரு புல்வெளித்தரை, அந்த மாதிரியான ஒரு அனுபவம். இந்த இடம் ஒரு பாசிட்டிவ் வைப். இதெல்லாம் தாண்டி வள்ளலார் பெருமகனார் ஓட சிலை வேற இங்க இருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குது. மனுஷனை பொறுத்த வரைக்கும் செல்ஃபிஷ்ங்க. முக்கியமா சொல்லணும்னா 3 விஷயம் கண்டிப்பா தேவைப்படும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். உணவு கொடுத்துட்டாலே பாதி நம்ம மனுஷன் அடே அப்படின்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உணவு எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் 5 நாள் வரத்துக்கு முன்னாடி நான் இருந்த ஒரு நிலைமை எப்படின்னா, எப்படி இப்படி போகும், எப்படி இன்டர்நெட் இல்லாமல் எப்படி வாழ போறேன், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாம வாழ போறேன் அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனா எனக்கு இந்த 4 நாள், இன்னைக்கோட 5 நாள் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. இட் வாஸ் லைக் பூம்னு போச்சு. அப்படியே ஒரு ஜூம் கார்ல மாதிரி போற மாதிரி சர்றன்னு போயிருச்சு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதை முக்கியமா சொல்லணும்னா, இதை நான் எப்படி பல பிரச்சனைகள் எனக்கு வெளியே இருந்துச்சு, அதுக்கான ஆன்சர் எல்லாமே இங்க கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதை நான் இங்க யூஸ் பண்ணி என்னோட லைஃப்ல யூஸ் பண்ணி எப்படி வெற்றி பெற போறேன் அப்படின்றது தான் என்னோட எக்ஸைட்மெண்ட் ஜேர்னியா இருக்க போகுது. அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் இருந்துச்சு. ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.